மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவானானவர் சிம்ம ராசிக்கு மாறி சஞ்சாரம் பண்ண போறாரு. அதே போல மாதத்தின் ஆரம்பத்துல மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் செவ்வாய் பகவானானவர் செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து கடக ராசிக்கு சஞ்சாரமாகிறார். புதன் பகவானும் கேது பகவானும் மேஷ ராசி நேயர்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தவாறு பண வரவானது இருக்க போகுது. செலவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆதாயம் கொடுக்கக்கூடிய செலவுகள். மேஷ ராசிக்காரங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் சிறிது தோய்வு ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக தோன்றுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராசிக்கு 2க்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்கும். வருமானமும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தோய்வும் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக போகக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது. குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா சரியாகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்யோன்யம், எக்ஸாம்ஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க மேஷராசி மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் மாதிரி படிக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த மாதம் ஒரு சிறிய வாய்ப்பு கூட பெரிய திருப்பமாக மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஏதாவது உடல்நல கோளாறுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மேஷராசி அப்படின்னாலே ரொம்ப கோபப்படக்கூடிய ஒரு ராசியில் ஒன்று இந்த மேஷராசி. கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் பேட். ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. என்னை இன்றெடுத்த எனது தாய் தந்தையர் மற்றும் எனது குருவான வேதாத்ரி மகரிஷி ஆகிய மூவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையத்தின் சார்பாக SVJ கோவை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த செப்டம்பர் மாதம் 2026 12 ராசிக்கார நேயர்களுக்கும் எந்த விதமான பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு தனிப்பதிவாக வெளிவர இருக்கு. வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். செப்டம்பர் மாதத்திய கிரக நிலவரம். சூரியன் மாதத்தின் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கடகராசியில சஞ்சாரம் பண்றாரு. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவானானவர் சிம்ம ராசிக்கு மாறி சஞ்சாரம் பண்ண போறாரு. அதே போல மாதத்தின் ஆரம்பத்துல மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் செவ்வாய் பகவானானவர் செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து கடக ராசிக்கு சஞ்சாரமாகிறார். புதன் பகவானும் கேது பகவானும் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர். கும்பத்தில் ராகு, கன்னியில் சுக்கிரன், மீனத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் காணப்படுகிறார். இந்த அமைப்புல தான் பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்திய கிரகங்கள் நிலவரம் இப்படித்தான் இருக்கிறது. இதை வைத்து ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த விதமான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். மேஷ ராசி நேயர்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தவாறு பண வரவானது இருக்க போகுது. செலவுகள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆதாயம் கொடுக்கக்கூடிய செலவுகளாக இருக்கும். செய்யக்கூடிய செலவுகளால பாத்தீங்கன்னா சுப செய்திகள், சுப விஷயங்களுக்காக அந்த செலவுகள் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய முயற்சி வெற்றிகரமாக நிறைவடையும். பொருளாதார நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே காணப்படுகிறது. மேஷ ராசிக்காரங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் சிறிது தோய்வு ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக தோன்றுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ராசிக்கு 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிர பகவானானவர் கன்னியில 6ஆம் வீட்டுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீசம் அப்படிங்கிற நிலையில வலுக்குன்றி இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக அடி எடுத்து வைப்பது சிறந்தது. தொழில் செய்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்கும். வருமானமும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தோய்வும் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக போகக்கூடிய மாதமாகத்தான் இருக்கு. பணவரவு நல்லா இருக்கு. தொழிலில் கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பார்ட்னர்ஸ்னாலேயுமே ஒரு நல்ல லாபம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். பட் பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறத எடுக்க வேண்டாம். ரிஸ்க் எடுக்காம இருக்கிற பிஸ்னஸையே அப்படியே கொஞ்சம் கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதமும் ஒரு நல்ல பணவரவு உள்ள மாதமாகவே இருக்கும். குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா சரியாகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு மேலோங்கும் காலமாகவும் இந்த மாதம் இருக்கும்.
எக்ஸாம்ஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க மேஷராசி மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் மாதிரி படிக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த மாதம் வந்து ஒரு சிறிய வாய்ப்பு கூட பெரிய திருப்பமாக மாறுவதற்கு ஏற்ற காலமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு முயற்சி அப்படிங்கிறது நீங்க செய்யலாம். ஸோ நல்ல ரிசல்ட், பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது இப்போ பண்ணக்கூடிய முயற்சியினால ஃபியூச்சர்ல கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வேணும், கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் ஏற்படக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். கல்வி பயிலும் மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கல்வியில கொஞ்சம் சிறிது கவனம் செலுத்தி படிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருக்கும் இந்த மாசம். ஸோ ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக படிப்பில் கவனம் செலுத்த முடியாம போயிடும். அதனால கொஞ்சம் கவனமாக படிக்கிறது ரொம்ப நல்லது. திட்டமிட்டு படிங்க. ஒரு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது ஒரு பிளான் பண்ணி அதன் வைஸ் படிக்கும் பொழுது ஒரு நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஏதாவது உடல்நல கோளாறுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மேஷராசி அப்படின்னாலே ரொம்ப வந்து கோவப்படக்கூடிய ஒரு ராசியில் ஒன்று இந்த மேஷராசி. ஸோ கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் பேட் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகமாக கோவப்படாதீங்க. ஸோ அதிகமாக கோவப்படக்கூடிய ராசி நீங்கள் தான் அப்படிங்கிறதுனால உடல்நல கோளாறுகள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தலைவலி, மன அழுத்தம், உடல் சோர்வு ஏற்படுவதற்கான ஒரு சிறிய அறிகுறிகள் தெரியறதுனால இதுல எல்லாமே கொஞ்சம் கோவத்தை கட்டுப்படுத்திட்டு யோகா, தியானம் அந்த மாதிரி பண்ணும் பொழுது உடல் நலம் நல்லா இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஏதாவது தனிப்பட்ட கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.